ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. ரொம்ப சோகமான ஒரு பார்க்கும்போதே நம்மளுக்கு கண் கலங்குற மாதிரி ஒரு மூமெண்ட் நடந்துச்சு. என்னென்னா, பவித்ராவும் தர்ஷிகாவும் எவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு உங்களுக்கே தெரியும். பிக் பாஸ்க்கு முன்னாடியே பயங்கர டீப்பு. உள்ளே வந்ததுக்கப்புறம் பெஸ்ட்டாக தான் இருந்தாங்க. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு அப்படியே தடம் மாறி பவித்ரா அவங்களோட கேமை கரெக்டாக அவங்க விளாண்டுருந்தாங்க. நிறைய இடங்களில் தர்ஷிகாவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியும் இவங்க கேட்காம அதெல்லாம் அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லி கடைசியில் வந்துட்டு அஃபெக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க. சரிங்களா? இப்போ வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஆனதுக்கப்புறமா உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பவித்ரா கிட்டே போயிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்காங்க. நான் வந்து நீ சொன்னதை கேட்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். அதே மாதிரி நிறைய இடங்களில் உன்னை நான் தனியாக விட்டுட்டோன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்னை மன்னிச்சிரு. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ண உன்னை விரும்புகிறேன், உனக்கே தெரியும். நான் எப்பேற்பட்ட ஃப்ரெண்டு உனக்கு தெரியும். நான் உன்னை பற்றி பின்னாடி பேசியிருக்க மாட்டேன், நீ நம்பவும் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நிறைய இடங்களில் நீ வந்து எனக்காக பேசியிருக்க. அதை நான் வெளியே போய் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய இடங்களில் நீ எனக்கு சொல்லியிருக்க, நீ இதை பண்ணாதன்னு சொல்லியிருக்க. நான் தான் வந்துட்டு கேட்காம விட்டுட்டேன். நீ சொன்னதை கேட்டுக்கணும்னா அவங்க வந்துட்டு நீ இல்லடி கரெக்டாக தான் பண்ணேன், நான் தான் அதிகப்படி எதிர்பார்த்துட்டேன். நீ உன் கேம் விளாண்டா நான் என் கேம் விளாண்டுருக்கணும். நான் வந்து அதை விட்டுட்டு உன்னை வந்துட்டு நீ அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நீ வந்து இதை பண்ண அதை பண்ணு, நான் உனக்கு அட்வைஸ் பண்ண தான் தப்பு. நீ கரெக்டாக தான் இருந்தேன்னு இல்லை, நீ அப்படி மெச்சூரிட்டியாக பேசுகிற. பட் நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இல்லைனா கண்டிப்பாக வந்துட்டு மேபி நான் வந்து இருந்திருக்கலாம். ஏன்னா நான் பாரு இப்போ வெளியே வந்துட்டேன், ஆனால் ரொம்ப வருத்தப்பட்டேன். வெளியே போய் நான் பார்க்கும்போது நீ நிறைய இடங்கள் எனக்காக ஸ்டாண்ட் பண்ண விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருச்சு, என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லி அவங்க பேச பேச வந்து பவித்ராக்கு அப்படியே கண் கலங்குது, அப்படியே அழுகுறாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. என்னென்னா கேம்ஸ் அப்பார்ட், ஏன்னா இந்த கேம் வந்து இந்த 106 நாள் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கண்டினியூ ஆக போகிறது என்னென்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப். இந்த ஒரு 106 நாளால் அவங்களுடைய அந்த உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் பிரியக்கூடாதுன்னு என்னோட கருத்து. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது, அவங்க வாழ்க்கையில் நிறைய அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது. இது மட்டும் வாழ்க்கை கிடையாது, இந்த பிக் பாஸ் கேம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. ஸோ உண்மையிலே அவங்க உள்ளே வந்துட்டு பவித்ரா கிட்ட செஞ்ச ஒரு நல்ல விஷயம் மன்னிப்பு கேட்டது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பவித்ரா நிறைய இடங்களை சொன்னாங்க, பவித்ராவும் சொன்னாங்க, ஆர்ஜி ஆனந்தையும் சொன்னாங்க, அன்ஷிதா கூட சொன்னாங்க. ஆனால் அது வேறு மாதிரி போயிடுச்சு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பூதாகரமாக ஒரு பக்கம் வெடிச்சாலும் இன்னும் அன்ஷிதா உள்ள வரலாம். அன்ஷிதா வந்ததுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இவங்க வந்ததுக்கு இவ்வளோ பெரிய வெடிக்குது. ஒரு பக்கம் சாச்சனா கதறி அழுகுறாங்க, காலெலாம் கீழே தரையில் படம் போடுறது, அப்படி துடிக்கிறாங்க. ஏன்னா பயம் வந்துடுச்சு. ஏன்னா வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இப்படி சொல்ல அப்போ நம்ம போன வாரம் பயங்கரமாக பண்ணது பெரிய பிரச்சனையாகிடுச்சு போல இருக்குன்னு பயப்படுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த ஒரு வாரத்தில் வந்து நடக்கிற பிரச்சனையா அவ்வளோ நாள் வெளியே வந்துட்டு, அதாவது உள்ளே இருந்து வெளியே போனப்பே அதை வந்து ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ஸோ பிக் பாஸ் கேம்னால் இந்த மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே வரதான் செய்யும். அதுக்கு காரணம் நம்ம தான். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.